ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேரில் வணக்கம். லாஸ்ட் வீடியோல இந்தியாவோட தரமான வெற்றியை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்த்துருந்தோம். ஸோ யார் யார் எப்படி பேட்டிங் பண்ணாங்க, அதுக்கடுத்து எப்படி எப்படி போல் பண்ணாங்க டீட்டெயில் எல்லாத்தையும் பார்த்தோம். சிம்பாவுக்கு அது எப்படி இருந்துச்சுன்றது பார்த்தோம். இதற்கு அடுத்தபடியாக இந்தியன் டீம் செலக்டரும் ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த ப்ரெஷர் தான் நம்ம பார்க்க போகிறோம். நமக்கே அது கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. இப்போது ஜெய்ஸ்வால், சிவம் துபே அண்ட் சஞ்சு சாம்சன் இவங்க வந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து பிளேயிங் லெவலில் அவங்களுக்கு இடம் கொடுத்து தான் அவங்க கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதான் உண்மை. ஸோ அப்படி கொடுக்கும் பட்சத்தில் ஜெய்ஸ்வால் வந்துட்டார்னா இப்போ அபிஷேக் சர்மா ஒன் டவுன் இறங்குவாரா? ஒன் டவுன் ருத்துராஜ் கன்ஃபார்ம் ஆச்சு. இப்போ அபிஷேக் சர்மாவுக்கு வாய்ப்பு கொடுக்காம அவருக்கு ரெஸ்ட் கொடுப்பாங்களா? ஸோ இப்போ நிறைய கன்ஃபியூஷன் போயிட்டுருக்கு. இப்போ பிளேயிங் 11 வந்து ப்ராபபுளாக வந்து ஃபஸ்ட்டு இருந்தத விட இப்போ தான் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குன்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். இதுக்கு நடுவில் சாய் சுதர்சன் இப்போ தான் வாய்ப்பு கொடுத்தாங்க. ஸோ அவர் திருப்பி கண்டினியூ பண்ணுவாங்களா? இல்லாட்டி அந்த 3 பேரும் திருப்பி நம்ம ஊருக்கே அனுப்பிடுவாங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் எல்லா ஃபேன்ஸ் மத்தியிலும் இருக்குது. எனக்கும் அந்த சந்தேகம் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியன் டீம் செலக்ட் பண்ணும்போதே செலக்டர்ஸ் பிளான் பண்ணது என்னன்னா, ஷிப்மன் ஜெய்ஸ்வால் இவங்க தான் ஓப்பனிங். ஒன் டன் ருத்துராஜ், அதுக்கடுத்து சஞ்சு சாம்சன். ஏன்னா சஞ்சு சாம்சன் வந்துட்டால் கண்டிப்பாக அவர் தான் கீப்பர். அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. இப்போது ஓப்பனிங் தான் பெரிய ப்ராப்ளமாக இருந்தால் கண்டிப்பாக சொல்லணும். ஸோ அபிஷேக் சர்மா இப்போ தான் 100 அடிச்சிருக்காரு. ஸோ அவரை உள்ளே உட்கார வச்சு ஜெய்ஸ்வாலுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கேள்விக்குறி தான். இந்த மேட்ச் அபிஷேக் சர்மா அடிக்காமல் இருந்தாருன்னா கண்டிப்பாக 100% ஜெய்ஸ்வால் தான் ஆடுவார்னு நானும் சொல்லியிருப்பேன். அதான் அவங்களோட பிளானாகவும் இருந்துச்சு. நம்ம இந்தியன் டீம் பிளானும் அதுதான். ஆனால் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் இந்தியன் டீம் பிளேயிங் 11 எப்படி எடுப்பாங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. ஓப்பனிங் வந்து கண்டிப்பாக ஜெய்ஸ்வால் கொடுத்தாங்கன்னா அபிஷேக் சர்மா ஒன் டவுன் ஆட வாய்ப்பு கிடையாதுன்னு நான் கண்டிப்பாக சொல்வேன். ஸோ அபிஷேக் சர்மா ஆர் ஜெய்ஸ்வால் இவங்க 2 பேரில் தான் யாராவது ஒருத்தர் ஓப்பனிங். ஆனால் ஜெய்ஸ்வால் வந்தாருன்னா கண்டிப்பாக அவர் ஓப்பனிங் கொடுக்கணும். ஸோ அதை எப்படி வந்து ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அது மேட்ச் அப்போ தான் நம்மளால் கண்டிப்பாக டிசைட் பண்ண முடியும். அபிஷேக் சர்மாவுக்கு தராங்களா இல்லை ஜெய்ஸ்வாலுக்கு தராங்களா அப்படின்னு. அதற்கு அடுத்தபடியாக வந்து பிளேயிங் 11 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் டவுன் கண்டிப்பாக ருத்துராஜ். ஸோ கில்லு கூட வந்து ஓப்பனிங் யார் இறங்குனா கன்ஃபார்மாக இருக்கும். ஒன் டவுன் கன்ஃபார்மாக ருத்துராஜ் தான். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதே மாதிரி ரியான் பராக் கண்டிப்பாக வந்து பிளேயிங் லெவலில் இருப்பார். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ அவருக்கான இடம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ 4 பேர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. 5ஆவதாக கண்டிப்பாக சஞ்சு சாம்சன் சொல்லி தான் ஆகணும். சஞ்சு சாம்சன், ரிங்கு சிங் அண்ட் சிவம் துவே கன்ஃபார்மாக உள்ளே இருப்பார். ஸோ இதுதான் வந்து இந்தியாவும் பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர். ஸோ அதுக்கடுத்து பிஷ்னாய் கன்ஃபார்மாக இருப்பார் உள்ள. அதுக்கடுத்து முகேஷ் அண்டு ஆவேஷ் கான். ஸோ இதுதான் வந்து பிளேயிங் 11 ப்ராபபிளாக கண்டிப்பாக இருக்கும். சாய் சுதர்ஷன் ஓகே ஃபஸ்ட்டு டீமில் எடுக்கல. ஓகே அவரும் வந்து ரெஸ்ட் கொடுக்கலாம்னு சொல்லிடலாம். இதுக்கு மத்தியில் மெயினாக எல்லாராலும் கன்ஃபியூஷனாக இருக்கிற ஒரே விஷயம் ஓப்பனிங். அபிஷேக் சர்மா இப்போ தான் 100 போட்டிருக்காரு. ஜெய்ஸ்வால் வந்தால் ஜெய்ஸ்வாலை வெளியே உட்கார வச்சுட்டு அபிஷேக் சர்மா கண்டினியூ பண்ணுவாங்களா? அது கண்டிப்பாக ஒரு யோசனையான விஷயம் தான். ஸோ ஜெய்ஸ்வால் தான் ஓப்பனிங் சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி தான் அனுப்புனாங்க. ஸோ வந்தவுடனே கண்டிப்பாக அவர் வாய்ப்பு கொடுக்குன்னு நினைப்பாங்க. ஏன்னா அவரை விடுத்துட்டு சஞ்சு சாம்சன், சிவம் துபேக்கு மட்டும் வாய்ப்பு கொடுத்தா கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும். இல்லை அப்படின்னா சிவம் துபேக்கு ஆல்டர்னேட்டிவ் வேறு யாராவது இருப்பாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்பு கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக சிவம் துபே பிளேயிங் லெவலில் இருப்பார். சஞ்சு சாம்சன், சிவம் துபே கண்டிப்பாக பிளேயிங் லெவலில் இருப்பாங்க. ஸோ சஞ்சு சாம்சன் பதிலாக வந்து துருஜுரு ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடுவார். பிரச்சனை கிடையாது. ஸோ ஓப்பனிங் கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். புதன்கிழமை வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ அப்போ தான் நமக்கு தெரிய வரும் ஓப்பனிங் யார் இறக்குறாங்க, பிளேயிங் 11 யார் அப்படின்னு. ஸோ இந்தியன் டீமில் என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரில. இதுக்கு நடுவில் வந்து நம்ம டிராவிடோட பதவிக்காலம் முடிஞ்ச பிறகு இப்போது ஐபிஎல் டீம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவரை வந்து தங்கள் அணிக்கு வந்து பயிற்சியாளராக மாற்றிருக்காங்க. நிறைய பேர் வந்து அவரை அப்ரோச் பண்ணிட்டுருக்காங்க. குறிப்பாக வந்து மும்பை இந்தியன்ஸாக இருக்கட்டும் அண்டு கொல்கட்டா நைட் ரைடர்ஸாக இருக்கட்டும், டெல்லி அப்புறம் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். ஸோ இந்த 4 டீமே வந்து அவரை அப்ரோச் பண்ணிகிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. ஸோ அவர் வந்து யாரை சூஸ் பண்ண போகிறதுன்னு தெரில. ஸோ மும்பை இந்தியன்ஸ் நார்மலாக விட்டுற மாட்டாங்க. ஸோ கொல்கட்டா மும்பை இந்தியன்ஸ் வந்து அதிகமாக போட்டி இருக்குன்னு சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். டிராவிட் ஐபிஎல்ல கோச்சா வருவாரா? அவர் திங்கிங் என்னன்னு தெரியாது. ஆனால் இந்தியா கூட ட்ராவல் பண்ணும்போது கண்டிப்பாக இயர் ஃபுல்லாக ட்ராவலிங்கில் இருக்கணும். ஸோ ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் டைம் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இருந்தார். ஆனால் இப்போ ஐபிஎல் வரும்போது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 2 to 3 மந்த்ஸ் தான். ஸோ அவர் வந்து ஏதாவது ஒரு டீமை சூஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இது எப்படி நடக்குமோ தெரில. ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம சோஷியல் மீடியாவில் வந்து போயிட்டு தான் இருக்குது. நம்ம இந்தியன் டீம்ஸாக இருக்கட்டும், இந்தியன் டீம் பிளேயராக இருக்கட்டும், ஸோ எல்லாரை பற்றியும் வந்து கமெண்ட்ஸ் வந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் அடுத்த வீட்டில் உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது சண்முகம்.